கோவை அருகே சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டுக்கு வெளியே விளையாடி இந்த 10 வயசு பொண்ணை கூண்டு போய் ரேப் பண்ணி மர்டர் பண்ணி ஆத்து பக்கத்தில் தூக்கி போட்டுருக்காங்க. இவங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கணும்னா, போலீஸ் ஸ்டேஷன் தப்பிக்க ட்ரை பண்ணா கை ஊஞ்சிச்சு கால் ஊஞ்சிச்சின்னு இருக்கக்கூடாது. ஏதாச்சும் வெட்டி போட்டுடணும். கண்ட துண்டமாக அவங்களை வெட்டி போட்டால் தான் நெக்ஸ்ட் டைம் எவனோ இதை பண்ண மாட்டான். இப்போ சும்மானா அவனை ஜெயில் காமிச்சிட்டு 7 வருஷம் 10 வருஷம் ஆயுள் கைதியாக ஆக்கி ஜெயில் காமிச்சாக்கா அவ்வளோதானா அப்படின்னு ஆகிடும் எல்லாருக்குமே. நீங்கள் கொடுக்குற தண்டனை வந்துட்டு வேற ஒருத்தனுக்கு ஐயோ இது பண்ணால் நம்மளுக்கும் இது ஆகுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறது தண்டனை கொடுக்கணும். போன ஆக்சுவலி அவ்வளோதான். சும்மா கையில் கட்டு போட வச்சு காலில் கட்டு போட வச்சு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவனை வெட்டி போடணும், இல்லைனா ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வரணும். இந்த கீழே இருக்கிற 2 நாய்ங்க தான் அது. ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானுங்கன்னு நியூஸ் வரணும். இல்லைனா எல்லாரும் கல்ல அடிக்க வைங்கோ, வெட்ட வைங்கோ. யாரோன்னு சொல்லிட்டு யோசிச்சு விட்டுறக்கூடாது. எல்லாம் நம்ம தான். இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு நம்மளுக்கு. வெறி பூச்சா நாய்ங்களா. அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படியா நோவு தாங்கியிருக்கோம். அந்த சாவுற அந்த ஸ்டேஜில் அந்த பொண்ணு என்ன யோசிச்சிருக்கோம், எப்படி நோவு தாங்கியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாவே. ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே வந்துட்டு டிவிக்கு ஆச்சு தப்பா சொல்லுறது, டிவிக்கே வந்துட்டு டிஎம்கே ஆச்சு நடுக்கலையான்னு கேட்குறது. இதெல்லாம் வச்சுக்காதீங்களா சோஷியல் மீடியாவில். அந்த பொண்ணை நம்ம வீட்டு பொண்ணா பாருங்க. இப்படிலாம் பேச தோணாது உங்களுக்கு. யாரோ தானே செத்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரு அரசியல் பண்ணுறீங்க. எப்பயுமே உயிர் விஷயத்தில் அரசியல் பண்ணாதீங்க. புரியுதா? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்க. இன்னும் அந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் பேசவே இல்லை.